பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய கதையாடல்ல நம்ம பார்க்க போற சிறுகதை கதவு. இந்த சிறுகதையின் ஆசிரியர் கி ராஜநாராயணன். இந்த கதை எப்ப எழுதப்பட்டதுன்னா 1965ஆம் ஆண்டு எழுதப்பட்ட சிறுகதை. சிறுகதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஆசிரியரை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டம் இடைச்செவில் என்கிற கிராமத்துல பிறந்தவர். இவர் கரிசல் இலக்கியத்தினுடைய முன்னோடியாக கருதப்படுவர். அதாவது ஒரு குறிப்பிட்ட வட்டார மொழியை அப்படியே தன் கதைகள்ல கையாண்ட எழுத்தாளர் இவர் மட்டும்தான். அற்புதமான ஒரு எழுத்தாளர். அவர் தன் வாழ்க்கையில சந்தித்த அந்த கிராமத்து மனிதர்கள், அவர்கள் வாழ்க்கை, அந்த அனுபவங்களை மட்டுமே தன்னுடைய எழுத்தாக்கிய சிறந்த எழுத்தாளர். அவர் எழுதிய பல கதைகள் மாநில மத்திய அரசின் உயரிய விருதுகளை பெற்றிருக்கின்றன. இப்ப அவர் எழுதின ஒரு கதை தான் கதவு. இப்ப நம்ம அந்த கதவுக்குள்ள போய் பார்ப்போம். இந்த கதவு கதையினுடைய ஆரம்பம் எப்படின்னா, கதவு ஆட்டத்தை ஆரம்பித்தது என்று அந்த வரியோடு ஆரம்பிப்பார். அந்த கதவுல பாத்தீங்கன்னா சிறு சிறு குழந்தைகள், அந்த வீட்டுல ஒரு பையன் இருப்பான். அது காரை பயந்த ஒரு வீடு, பழங்காலத்து வீடு. ஒரு பையன் இருப்பான், அவன் பேர் சீனிவாசன். அவனுக்கு 5 அல்லது 6 வயது இருக்கும். அவன் மேல ஏறி நின்றுப்பான் அந்த கதவுல. அப்புறம் எல்லா குழந்தைகளும், அந்த தெருவில் இருக்கிற குழந்தைகள் எல்லாம் ஓடி நானும் ஏறிக்கிறேன் அப்படிம்பாங்க. உடனே அவன் ஒரு கண்டக்டர் மாதிரி எல்லார்கிட்டையும் நீங்க எந்த ஊருக்கு போகணும்னு கேட்பான். ஒரு குழந்தை சொல்லும், நான் திருநெல்வேலிக்கு ஒரு டிக்கெட் கொடு அப்படிம்பார். உடனே எல்லா குழந்தைகளுமே எனக்கு திருநெல்வேலிக்கு ஒரு டிக்கெட் அப்படின்னு கேட்கும். எல்லார்கிட்டையுமே பணம் வாங்குவது மாதிரி ஒரு பாவலா பண்ணிட்டு டிக்கெட் கிழித்து கொடுப்பது மாதிரி ஒரு கற்பனையாக அவன் கொடுப்பான் எல்லாருக்கும். அது எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். எல்லாருமே அந்த கதவுன்னா ஒரு நிமிஷம் நீங்க சென்னையில இருக்கக்கூடிய இந்த கதவுகளோட நீங்க ஒப்பிட்டு பார்க்க முடியாது. கிராமத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டோர் இருக்கும். அப்ப எல் ஷேப்ல நாதாங்கின்னு சொல்லுவோம். ரொம்ப வெயிட்டா இருக்கும். அதை மூடி இருக்கும்போது அதை நம்ம அந்த கதவை அதுல இருந்து ரிமூவ் பண்ண முடியாது. கதவை உள்ளடக்கி இருக்கும்போது ஒரு 2 அல்லது 3 பேர் சேர்ந்து அந்த நாதாங்கில இருந்து அந்த கதவை வெளியேற்றினாதான் அது முடியுமே தவிர சாதாரணமா அந்த கதவை யாரும் தூக்கவோ எதுவோ செய்யவும் முடியாது. அந்த கதவுல எப்படி இருக்குன்னா வரம்பு இருக்கும். கீழே நிற்கக்கூடிய ஒரு வரம்பு இருக்கும், மேல பிடிச்சுக்கிறதுக்கு ஒரு வரம்பு இருக்கும். அப்புறம் அழகிய வேலைப்பாடுகள்லாம் நிறைந்த அந்த கதவுல இருக்கும். அந்த முதல் கட்ட வரம்புல தான் எல்லா குழந்தைகளும் நின்று மேல இருக்கிற வரம்பை தன் கையால பிடிச்சுக்கும். கீழே ஒரு 4 பேர் நிற்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைகள் என்ன பண்ணணும்னா பஸ் போற மாதிரி அந்த கதவை மேலும் கீழும் ஆட்டும் போது அந்த பஸ் போகக்கூடிய அந்த உணர்வு அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கி ராஜநாதன் ஒரு வரி எழுதுவாரு, குழந்தைகளுக்கு மட்டும் சந்தோஷம் இல்ல, இந்த பாரத்தை சுமக்கிற கதவும் அந்த குழந்தைகளுடைய மகிழ்ச்சியோட சேர்ந்து அதுவும் சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற அந்த வரியை பதிவு பண்ணுவாரு. இப்படிதான் அந்த தெருவில் எல்லா குழந்தைகளும் தினசரி அந்த வீட்டுல இருக்கும். அந்த வீட்டுல சீனிவாசன் மட்டும் இல்ல, லட்சுமி என்கிற ஒரு குழந்தையும் இருக்கும். அந்த குழந்தை சீனிவாசனுடைய அக்கா, 8 வயது இருக்கும். எல்லாமே சிறுவர் சிறுமியர்கள் தான். இப்படி நாட்டில் நடந்துகிட்டே இருக்கும். அவங்களுடைய ஒரே சந்தோஷம் அந்த கதவுல அந்த பஸ் விளையாட்டு விளையாடுறது தான். இப்படி நாட்கள் நடந்துகிட்டே இருக்கும். அப்ப ஒரு நாள் லட்சுமி வெளியில போயிருப்பா. அப்ப ரோட்ல ஒரு சின்னதா ஒரு தீப்பெட்டி கிடக்கும். அந்த தீப்பெட்டி எடுத்து பாப்பா. அந்த தீப்பெட்டி அட்டையில ஒரு நாய் படம் போட்டிருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுல அழுக்கு இருக்கும். அந்த அழுக்க தன் பாவாடையால தொடச்சிட்டு நேர ஓடி வருவா. சீனிவாசன் வாசல்ல உட்கார்ந்துருப்பான் கதவுக்கு முன்னாடி. அப்ப சொல்வா, நான் ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன், என்ன தெரியுமா அப்படின்னு கேட்பா. குழந்தைகளுக்கு எல்லாம் ஒரு பின்னாடி மறைச்சு வச்சுட்டு அது என்ன இருக்குன்னு சொல்றது நம்மளுடைய இளம்பராயத்துல கூட நிறைய நடந்திருக்கும். அப்படி பண்ணும்போது எனக்கு என்ன தெரியல காமி அப்படிமா. டக்குன்னு அந்த நாய் படம் போட்ட அந்த தீப்பெட்டியை லட்சுமி காமிப்பா. அப்ப அந்த சீனிவாசனுக்கு, தம்பிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அக்கா எனக்கு குடு அப்படின்பா. உடனே அவர் சொல்வா, லட்சுமி சொல்வா, நான் உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன் அப்படின்பா. கொஞ்சம் பிசுகாரம் பண்ணிட்டு திரும்பி சரி ஓகே நான் கொடுக்குறேன், ஆனா நீ அதை கிழிச்சிடக்கூடாது, அழுக்காக்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொடுப்பா. அதை பார்த்துட்டு நாம ஏன் இதை கதவுல ஒட்டக்கூடாது அப்படின்பா. உடனே சீனிவாசன் நல்ல ஐடியா, ஒட்டலாமேன்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு வீட்டுக்கு போயிட்டு வீட்டு உள்ள போயிட்டு அங்க ஒரு கம்பஞ்சோறு சமைச்ச அந்த சோறு இருக்கும். அந்த சோறு அந்த தீப்பெட்டி மேல ஒட்டி அந்த கதவுல ஒட்டுவாங்க. அந்த கதவுல ஒட்டும் போதுதான் ஒரு விஷயத்த கி ராஜநாராயணன் குறிப்பிடுறாரு. அதுக்கு மேல ஒரு சில படங்கள் ஒட்டப்பட்டிருக்கும். அது இந்த குழந்தையோட அப்பா குழந்தையா இருந்த போது அந்த கதவுல விளையாடின போது ஒட்டிய அந்த படமா இருக்கலாம். ரொம்ப அழுக்கடைந்து அதுல பேஸ்ட் ஆயிருக்கும் அப்படிங்கறத பதிவு பண்ணிருப்பாரு. ரொம்ப அழகா இருக்கும் அது. அப்புறம் அந்த படத்தை ஒட்டிட்டு திரும்பி அவங்க ரொம்ப ஜாலியா திரும்பி தினசரி அந்த விளையாட்டு விளையாடிட்டே இருப்பாங்க. இப்படி விளையாடும் போது அந்த கிராமத்துல ஒரு தலையாரின்னு ஒருத்தர் இருப்பார். ஒரு நாள் அங்க இருந்து வருவாரு. அந்த பசங்க எல்லாம் இருக்கும்போது குழந்தைகள் சொல்லுவாரு, உங்க அம்மா எங்க அப்படின்னு. அம்மா காட்டுக்கு வேலை செய்ய போயிருக்காங்க அப்படின்னு. சரி நான் திரும்பி அவங்கள்ட்ட பேசிக்கிறேன், நான் வந்ததா சொல்லு உங்க அம்மாட்டன்னு சொல்லிட்டு அந்த தலையாரி போயிடுவார். அந்த தலையாரி எதுக்கு வந்திருப்பாருன்னா தீர்வைன்னா வரி வசூலிக்கக்கூடிய நபர் அவர் அந்த கிராமத்துல. அவங்களுக்கு அவர் திரும்பி போயிடுவாரு. திரும்பி இந்த குழந்தைகள் இருக்கும்போது அந்த தலையாரி வருவாங்க. அந்த அம்மா பேர் ரங்கம்மாள். அவ வீட்டுல இருக்கும்போது தலையாரி சொல்லுவாரு, நீ வரியே கட்டல, நீ ஏன் கட்டல அப்படின்னு கேட்பாங்க. உடனே அந்த ரங்கம்மாள் சொல்வா, இல்ல கணவர் மணிமுத்தாருக்கு வேலைக்கு போனாரு, 6 மாசம் ஆச்சு, அவர்கிட்ட என்ன செய்தின்னு தெரியல, பணமும் வரல, அவர்கிட்ட இருந்து எந்த தகவலும் இல்ல, நான் காட்டுல போய் கூலி வேலை செஞ்சுட்டு இருக்கேன், நான் சொற்ப காசுல தான் இந்த 3 குழந்தைகள், அங்க ஒரு கை குழந்தை கூட அந்த வீட்டுல இருக்கும், நான் பண்ணிட்டு இருக்கேன், 3 வருஷமா மழையே பெய்யல அப்படின்னு சொல்லி தன்னுடைய வறுமை ஏழ்மை எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்லுவா.
ஆனா வந்து தலையாரிக்கு வந்து இது மாதிரி நிறைய கதைகளை கேட்டிருப்பான் போல இருக்கு. எந்த ஒரு சலனமும் இவ சொல்றதை வச்சு அந்த கதைகள் எல்லாம் வந்து இறக்க உணர்வு எல்லாம் வந்து இருக்காது. நான் சொல்றது சொல்லிட்டேன், அப்புறம் நான் நடவடிக்கை எடுத்தா நீ கோச்சு கூடாது அப்படிங்கிற பாணியில அவன் சொல்லிட்டு போயிடுவான். இந்த சம்பவம் இதோட முடிஞ்சு போயிடும். திரும்பி வழக்கப்படி குழந்தைகள் விளையாடிக்கிட்டே இருக்கும். அந்த கதவுல விளையாடுறது மட்டும்தான் அந்த குழந்தைகளோட ஒரே ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருக்கும். வேற வாழ்க்கையில் அதுகளுக்கு மகிழ்ச்சியே கிடையாது. அப்படி ஒரு நாள் இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் தலையாரி வருவான், கூட ஒரு 4 பேரை கூட்டிட்டு வருவான். அந்த கதவை வந்து உள்பக்கமா சாச்சு 4 பேரால கூட சேர்ந்து அந்த கதவை தூக்க முடியாது. இவனும் தலையாரி ஹெல்ப் பண்ணுவான். பண்ணிட்டு அந்த கதவை அந்த இதுல இருந்து வாசல்ல இருந்து எடுத்துட்டு தெருவில் வந்து எடுத்துட்டு நடந்துட்டு போவான். பின்னாடி குழந்தைகள் எல்லாம் ஓடும். என்ன எதுக்காக எடுத்து போறாங்கன்னு அந்த குழந்தைகளுக்கு தெரியாது. இது முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு சீனிவாசன் வருவான். அப்புறம் வந்து லட்சுமி வந்து வாசல்லையே உட்காந்துருப்பா. சீனிவாசன் வருவான். அந்த கதவு இல்லாதது அவங்களுக்கு ரொம்ப துயரமா இருக்கும். அப்புறம் அந்த கதவோட விளையாடின அந்த குழந்தைகள் எல்லாம் கூட வந்து ரொம்ப சோகமா அந்த வாசல்ல வந்து உட்காந்துருக்கும். அப்புறம் ஒவ்வொரு குழந்தைகளா போயிடும். கடைசியா சீனிவாசனும் அந்த அக்கா அந்த லட்சுமியும் தான் உட்காந்துருப்பா. ஆனா அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறதுக்கு என்னன்னே தெரியாது. ரொம்ப சோகமா உட்காந்துருப்பாங்க. அப்புறம் அவ அம்மா காட்டுல இருந்து வருவா. அந்த சுள்ளி எல்லாம் பொறுக்கிட்டு அவங்களுக்கான சொற்ப ஏதோ ஒரு உணவுகள் எல்லாம் எடுத்துட்டு வருவா. வரும்போது அவ வந்து சொல்வா, அம்மா கிட்ட சொல்வா, பாப்பாக்கு வந்து தொட்டு பாரு, ரொம்ப காய்ச்சலா இருக்கு அப்படின்பா. அது வந்து தொட்டு பாப்பா, அது காய்ச்சலா இருக்கும். கதவு இருக்கு. அந்த வீட்டுல வந்து ஒரே பாதுகாப்பு வந்து அந்த கதவு தான். அந்த காத்து அப்புறம் அந்த வாடை இதெல்லாம் அந்த குழந்தைக்கு ஒத்துக்காம காய்ச்சல் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். இது வந்து பார்த்தோன்னா ரங்கம்மாளுக்கு ரொம்ப என்ன செய்யறதுன்னே தெரியாது. கணவனும் போன மணிமுத்தார் போன கணவனும் திரும்பி வரல, என்னன்னே தெரியல. இந்த 3 குழந்தைகளை வச்சுட்டு நான் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணுவா, இது வரைக்கும் அவள் குழந்தைகள் முன்னாடி அழுததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைமா அவளுடைய ரொம்ப துயரத்தோட உச்சையில அப்படி வெடிச்சு செதறி அப்படியே அழுதுருவா. அப்படியே குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகிடும். இதுவரை அம்மா அழுதது அவங்க பார்த்ததே இல்லை. ஒரு வறுமையில் அம்மா அழுது அந்த குழந்தைகள் பார்க்கும்போது அந்த குழந்தைகளாலும் தாங்க முடியாத ஒரு சூழல். இது முடிஞ்சிடும். திரும்பி அந்த கதவு அந்த வீட்டில் இருக்காது. அந்த கார்த்திகை மாதம் அந்த வாடையும் காத்தும் உள்ள போறதுனால குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா காய்ச்சல்ல நோய்வாய்ப்பட்டு அந்த கை குழந்தையும் அது வந்து இறந்துரும் அந்த வீட்டில். அந்த வீடு வந்து ஒரு காலத்துல வந்து ரொம்ப செல்வ செழிப்பான ஒரு வீடு, செல்வந்தான வீடு. காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பரம்பரையா வந்து இன்னைக்கு வந்து வறுமையினுடைய உச்சத்துல அந்த வீடு இருக்கிறத கீரா அவர்கள் ரொம்ப அழகா பதிவு பண்ணியிருப்பாரு. இப்ப இந்த கதையில வரக்கூடிய முக்கியமா அந்த ஏழ்மையை தான் அந்த வீட்டு அந்த சூழ்நிலைகளை அவர் வந்து பிரதானப்படுத்தி வந்து அவர் பதிவு செஞ்சிருப்பார். அப்புறம் இது முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு ஒரு நாள் அந்த வீட்டுல கதவே இருக்காது. ஒரு நாள் வந்து அந்த பையன் என்ன பண்ணுவான், திரும்பி வந்து ரோட்டில் போகும்போது அந்த லட்சுமிக்கு கிடைச்ச மாதிரியே ஒரு சின்ன தீப்பெட்டி நாய்ப்பெட்டி அவனுக்கும் நாய் படம் போட்டது கிடைக்கும். சந்தோஷத்தோட ஏடு வந்து அக்காட்ட காமிப்பான். அக்கா அதை பாரு, நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்பான். ஆனால் அன்னைக்கு இருந்த சந்தோஷம் லட்சுமிக்கு இருக்காது. ஏன்னா வீட்டில் கதவே இருக்காது. அக்கா போய் கம்பஞ்சோறு எடுத்துட்டு வா அப்படிமா. வீட்டில் சோறாக்கியே ரொம்ப நாள் ஆச்சு, கஞ்சி தான். அந்த கஞ்சியை கூட கதவு இல்லாதனால நாய் உள்ள வந்து எல்லா கஞ்சியும் குடிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்பா. அப்புறம் சிந்தி இருக்கிற அந்த கஞ்சியை எடுத்துட்டு அதை ஒட்டி எடுத்துக்க கதவை பார்ப்பான், கதவே இருக்காது. அப்புறம் வந்து அங்கே இருக்கிற சுவத்தில் ஒட்டுறதுக்கு ட்ரை பண்ணுவான், ஒட்டவே. அவனுக்கு ரொம்ப அழுகையா இருக்கும், அந்த படத்தை ஒட்ட முடியல. 2வது எனக்கு பசி, எனக்கு ஏதாவது குடுன்னு கேட்பான் அக்காட்ட. அக்காவும் சின்ன வயசு தானே, 8 வயசு, என்ன அதுக்கு என்ன விவரம் தெரியும். ஆனால் அது சொல்லும், ஐயோ வீட்டில் வந்து கஞ்சி எல்லாம் குடிச்சிட்டு போச்சு, அவனுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, அம்மாவுக்கும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையும் அழும். இவனும் அழுது பார்த்துட்டு பசியால் அப்படியே அவன் தூங்கி போயிடுவான். அப்புறம் வந்து அம்மாவுக்கு வந்து காட்டிலேருந்து வரும்போது ரொம்ப களைப்பாக வருவாங்க. பல நேரங்களில் காட்டில் போகும்போது தேல் கூட கடிச்சிரும். அப்போ வந்து அப்படி வர்ற அம்மாவுக்கு வந்து இந்த கஞ்சி இல்லாமல் போனது அந்த குழந்தைக்கு வந்து லட்சுமிக்கு ரொம்ப, அம்மா வந்தால் என்ன பதில் சொல்றதுங்கிறதுலையே அதோடைய எண்ணம் வந்து எண்ணோட்டம் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து இப்படியே கதவு இல்லாமலே அந்த வீடு போகும். அந்த பாதுகாப்பான கதவு அந்த வீட்டில் இல்லாதனால ஒரு சோகம் வந்து அந்த குழந்தைகள், அந்த தெருமுழுக்கிற அந்த குழந்தைகளுக்கு ஒரு சோகம் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ சீனிவாசன் என்ன பண்ணுவான் அப்படின்னாக்க, திரும்பி வந்து பள்ளிக்கூடம் போக ஆரம்பிச்சிருவான். பள்ளிக்கூடம் போக ஆரம்பிச்ச பிறகு ஒரு நாள் என்ன பண்ணுவான்னா, அவங்க அது பள்ளிக்கூடம் போகிற வழியில் இவங்க வீட்டிலேருந்து இந்த பறிமுதல் செய்யப்பட்ட அந்த கதவு இருக்கிறத அவன் பார்த்துருவான். பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். மூச்சிறக்கி அங்கேருந்து ஓடி வந்து அக்காட்ட சொல்லுவான், அக்கா நம்ம வீட்டு கதவு நான் பள்ளிக்கூடத்து பக்கத்தில் ஒரு சாவடியில் அங்கே சாட்சி வைக்கிறத பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே லட்சுமிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படியா தம்பி வா அப்படின்னு 2 பேர் கையை கோத்துக்கிட்டு மூச்சு இறக்க ஓடி வருவாங்க. அந்த கதவை பார்த்துருவாங்க. கீழே வந்து நிறைய செடிகள் இருக்கும், முட்கள் இருக்கும். அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பொருட்டாவே இருக்காது. அதெல்லாம் மிதிச்சிட்டு போய் அந்த கதவு கிட்ட போய் நிற்பாங்க. கதவுகிட்ட நிற்கும்போது அந்த கதவு ரொம்ப அழுக்காக இருக்கும். சில அந்த கரையான் கூட அதில் வந்து புத்து வச்சுருக்கும். உடனே அந்த சீனிவாசன் தம்பி என்ன பண்ணுவான்னா, சட்டையால் அந்த அழுக்கெல்லாம் தொடக்க ஆரம்பிப்பான். அந்த குட்டி பொண்ணு என்ன பண்ணும், அது தன்னுடைய குட்டி பாவாடையால்
அந்த கரையானெல்லாம் வந்து துடைக்கும் போது அந்த கதவை பார்க்க இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அதை துடைச்சிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த சந்தோஷம் தாங்க முடியாது. அந்த தம்பியை அக்காவை தம்பியும் 2 பேரும் கட்டிப்பாங்க. கட்டிட்டு வந்து அந்த கதவு வந்து கிட்ட நெருங்கி அதை தடவி பார்ப்பாங்க. அப்புறம் அந்த கதவுக்கு வந்து முத்தமிடுவாங்க. 2 பேரும் சேர்ந்து தங்களை கட்டிக்கொண்டு அந்த கதவையும் கட்டிக்கொள்வார்கள். கதவும் இவர்களை கட்டிக்கொள்வதாக இந்த கதை முடியும். நேயர்களே, இந்த கதை வேணா முடிஞ்சிருக்கலாம். இந்த கதையுடைய தொடர்ச்சியாக என்னுடைய இளம் பிராயத்து நினைவுகளும் எனக்கு நினைவுக்கு வருது. ஆனால் கதையோட களம், கதையோடைய கேரக்டர்ஸ் வேணால் மாறி இருக்கலாம். ஆனால் அடிப்படையான ஒரு விஷயம் என் வாழ்க்கையிலும் இது நடந்திருக்கு. எங்கள் வீட்டில் ஒரு ஊஞ்சல் உண்டு. அது ஒரு பரம்பரையாக வந்து அந்த ஊஞ்சல் இதே மாதிரி நான் வந்து பஸ் விளையாட்டு, டிக்கெட் கொடுத்து எங்கள் பசங்களோட நிறைய நான் விளையாடி இருக்கேன் அந்த சிறு வயதில். அப்படி ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில் பெரும்பகுதி அந்த ஊஞ்சல்லையே கழிந்திருக்கும். அந்த ஊஞ்சல் வந்து என்னுடைய பெஸ்ட் ஒரு நல்ல சிநேகிதன் என்று கூட சொல்லலாம். அது இல்லாமல் என்னால் ஒரு நாள் கூட அதை விட்டு என்னால் இருக்க முடியாது. அப்படி ஒரு நாள் இருக்கும்போது திடீர்னு வீட்டுக்கு ஒரு 2-3 பேர் வருவாங்க. அந்த ஊஞ்சலை கழட்டுவாங்க. கழட்டிட்டு எங்கள் அம்மா தூரம் நின்று அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நான் அம்மாவை ஏன் கழட்டுறாங்கன்னு கேட்கல. எங்கள் அம்மாவும் அதை பற்றி எதுவும் சொல்லலை. அந்த ஊஞ்சலை கழட்டிட்டு 2 பேர் வெளியில் போவாங்க. அப்புறம் இன்னும் பின்னாடியே அந்த சங்கிலி இருக்கு இல்லையா, அந்த ஊஞ்சலுக்கான அந்த கொக்கி போட்டுருக்க அந்த சங்கிலி, அதை கழட்டிட்டு பின்னாடி போவாருங்க. அந்த தெருவில் நடந்து போகும்போது அது எங்கே போகுதுன்னு எனக்கு தெரியாது. என்ன அறியாமலே அவங்க பின்னாடியே நான் ஓடுறேன். எங்கள் தெருவோரத்தில் கடைசியில் இருக்கிற ஒரு பிரசிடென்ட்டோட வீட்டில் போய் அந்த ஊஞ்சல் உள்ளே போயிடும். வாசல் வரைக்கும் போயிட்டு நான் திரும்பி வந்துடுவேன். எங்கள் அம்மா ஒரு முறை கூட அந்த ஊஞ்சல் ஏன் எங்கள் வீட்டிலிருந்து அந்த வீட்டுக்கு போனதுங்கிற விஷயத்தை எனக்கு சொல்லலை. ஆனால் என்னால் சுலபமாக அந்த வயதிலையும் யூகிக்க முடிஞ்சது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருளாதார சிக்கலில் தான் அந்த ஊஞ்சல் ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு கைமாறியதுங்கிறது என்னால் உணர முடிஞ்சது. அதுக்கு பிறகு நான் வந்து அந்த தெரு வழியாக போகும்போதும் வரும்போதும் பார்ப்பேன். அந்த வீடு வரும்போது அந்த ஊஞ்சல் உள்ள இருக்கு, போய் பார்க்கலாமாம்மா. நார்மலாக எந்த குழந்தைகளும் அந்த வீட்டு உள்ளே போயிட்டு வராது. நானும் போக மாட்டேன். அதுக்கு ஒரு சங்கோஜம், வெட்கம், இல்லை ஒரு பயம் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் வந்து இந்த இதுக்கு முந்தின சில எபிசோடில் வந்து வீடுங்கிற ஒரு கதை சொல்லியிருப்பேன். அந்த கதையுடைய பார்த்துட்டு ஒரு பெண்மணி வந்து எனக்கு வந்து தொலைபேசியில் ஃபோன் பண்ணுறாங்க. என் கான்டாக்ட் நம்பரை பார்த்துட்டு, ரகு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த வீட்டில், அந்த ஊஞ்சல் கைமான வீட்டில் அவங்க 3வது 4வது பெண்ணோன்னு நினைக்கிறேன் நான். அவங்க வந்து ஃபோன் பண்ணுறாங்க. என்னால் ஈஸியாக அவங்கள ரெகக்னைஸ் பண்ண முடிஞ்சது. அவங்களுக்கும் என்ன ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு. ரகு, உங்கள் வீட்டில் இருந்த ஊஞ்சல் எங்கள் வீட்டில் தான் இருக்குது அப்படின்னாங்க. அந்த குடும்பத்தில் பல பேருடைய கைமாறி கடைசியாக அந்த பெண் வீட்டில் வந்து இருக்கு. அந்த பெண் எங்கே இருக்காங்கன்னா, திருச்சிக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருக்கிறதா அவங்களுக்கு சொன்னாங்க. இந்த ஊஞ்சல் எங்கள் வீட்டில் தான் இருக்குது அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 55 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்வு இது. அப்போ நான் அவங்கள்ட்ட சொன்னேன். அவங்க ஊஞ்சலை பற்றி சொல்லும்போது ரொம்ப சந்தோஷம். ஆனால் வந்து அந்த ஊஞ்சல்கிட்ட சொல்லுங்கள், அந்த ஊஞ்சலுடைய பால்ய காலத்தில் சிநேகிதன் நான் சென்னையில் இருக்கேன், நான் அதை வந்து பார்ப்பேன், பேசுவேங்கிற விஷயத்தை மட்டும் அதுக்கிட்ட சொல்லி வைங்க அப்படிமே. அவங்களும் சிரிச்சுக்கிட்டே கண்டிப்பாக சொல்கிறேன்னு சொல்லி முடித்தாங்க. நேயர்களே, ஒரு விஷயத்தை பாருங்க. இந்த ஊஞ்சலோடும் எனக்கும் உள்ள உறவு மாதிரியே அந்த கீரா அர்ஜுனன் கதையில் வரக்கூடிய அந்த குழந்தைகள் எப்படி அந்த கதவை கட்டி தழுவியதோ, கதவும் அவர்களை கட்டி தழுவியதோ, உங்களுக்கும் நிறைய அனுபவங்கள் இருக்கலாம். உங்கள் வீட்டில் அந்த ஊஞ்சலை மாதிரியோ, இல்லை வந்து ஒரு கதவு மாதிரியோ, இதை தவிர்த்து வந்து ஒரு பீரோ இருக்கலாம். உங்கள் பரம்பரையாக வந்து ஒரு பீரோ இருக்கலாம், ஒரு கட்டில் இருக்கலாம், இல்லை குழந்தைகள் போட்டு தாளாட்டக்கூடிய ஒரு தொட்டில் இருக்கலாம். அதுகிட்ட போய் கொஞ்சம் கிட்ட ஒரு நம்பிக்கையோடு, பாசத்தோடு நெருங்கி போய் நில்லுங்க. அவைகள் பேசுவது உங்களுக்கு தெரியும், நீங்கள் பேசுவது அவைகளால் உணர முடியும். நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல சிறுகதையோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி. பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி.